இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லைனாக்கா அது ஜீரோ தாங்க. ஹீரோ கிடையாது, ஜீரோ தான் அது. கூட்டு குடும்பம் தான் என்னைக்குமே மனிதாபிமானத்தோடு இப்போ நான் என் மருமகன் என்ன பேசுகிறான்னு வச்சுக்கிங்களேன், உண்மையை சொல்லிடுறேன், நான் காலில் விழ கூட தயாராக இருப்பேன். ஏன்னா ஏன் போகக்கூடாது? குடும்பன்றது வந்து ஒரு பெரிய சொத்துங்க. சொத்து வந்து எங்கே வேணா வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்க அங்கே சொத்து எனக்கு அங்கே 10 ஏக்கரா இருக்குது, இங்கே 100 ஏக்கரா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உறவுன்றது வீட்டுக்குள்ளே வரும்போது தான் தெரியும். ஆக்சுவலா சார், நீங்க வந்து தனி கொடுத்துன போதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. பட் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு காரணமா இருக்காது, மருமகள் தான் அவங்க ஒய்ஃப் தான் ஒரு காரணமா இருக்கு நம்புறாங்க. இன்னொன்னு, இந்த கூட்டு குடும்பம் எவ்வளவு தூரம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு போவேன் அப்படின்னா, என் மருமக காலில் கூட விழுந்துருவேன், தனி கொடுத்துன போவாதேன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு நான் கூட்டு குடும்பத்தின் மேல பிரியப்பட்டவன், போக விடாம அந்த அளவுக்கு பண்ணுவேங்க. வயசுல மூத்தவங்க இன்னைக்கு ஒருத்தர் காலில் விழுந்துருவேன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, ஏன் நீங்க ஒரு கன்சிடர் பண்ணக்கூடாது உங்க முடிவை? ஏன் நீங்க வந்து தனி கொடுத்துன போனதுல இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிறீங்க? சார், இப்போ மெயின் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க சார், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் வந்து நம்ம ஒரு ஒய்ஃப் ஆண்ட சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அவங்க யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கோசம் வந்து என்ன ஆகுது, நம்மளை கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது தனி குடுத்தனத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்கள் மனைவியின் காரணமாக தான் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், இன்னைக்கு காலகட்டாயம் ஆக்சுவலாக இந்த காரணத்தை முதல்ல சொல்லிருக்கலாமே, நீங்கள் அந்த காரணத்தை முதல்ல சொல்லலை.